கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு புதிய பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நேற்றைய தினம் பட்ஜெட், இன்னைக்கு அதே மாதிரி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கான்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைன்றதை சொல்லியிருந்தீங்க. என்ன அதிருப்தி இருக்குது உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில்? இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் அறிவித்த எதுவுமே அவங்க செய்யலை. பெண்களுக்கு 2500 மாதம் தருவோன்னு சொன்னாங்க, தரல. மாணவர்களுக்கு 4000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க, தரல. முதியோர் பென்ஷன் 3000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க, பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. சரி, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க, எதுவுமே சொல்லலை. ஜல்லிக்கட்டு அதில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் தருவோன்னு சொன்னாங்க, அதை பற்றி எதுவுமே பேசலை. இல்லை ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. கல்வியை பொறுத்த மட்டும் 46,000 கோடி ரூபா இருந்த பட்ஜெட்டை இப்போ 2,000 கோடி ரூபா குறைச்சி 44,000 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. விவசாய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 700 கோடி ரூபாயை கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ விவசாயிக்கு என்ன பண்ணுவோம்? சிறு குறு தொழில்களுக்கு அதிக மூலதனத்தில் சொல்ல 40% தான் எல்லாமே சிறு குறு தொழில் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போன்னு சொன்னாங்க, அதுவுமே எதுவுமே செய்யலை. எந்த விதமான திட்டங்களும் இதில் இல்லை. மூலதன செலவு 56,985 கோடி ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறாங்க? இந்த 7 மாதத்தில் செய்ய முடியுமா? 70,000 வீடுகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 9,300 கோடி ரூபா, இது எப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்த கடந்த அரசு டெண்டர் மூலம் வேலைகளை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஏமாற்றமான ஒரு பட்ஜெட், மக்களுக்கு உதவாத ஒரு பட்ஜெட், வெறும் காலி பட்ஜெட்.